இந்தாப்பா. இந்தாங்கம்மா. நல்லாத்தான் இருக்கு. இந்த சதீஷ் பையன் வேற என்ன போன்னு அனுப்பி வச்சுட்டான். இந்த குடும்பத்துல அவனை பத்தி பேசினாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுவாளுங்களே. எப்படியாவது அவன் கேட்டுக்கிட்ட மாதிரி இந்த பூமிக்கு கழுத்துல தாலியை கட்ட வச்சிடணும். அப்பதான் என்னோட வயித்தெரிச்சல் ஆறும். பாப்போம். நீங்க டெக்கரேஷன் ஆரம்பிச்சிருங்க. ராஜாராம். சரி வச்சிடுறேன். வாக்கா வாக்கா வா. என்னடா பொண்ணு கல்யாண வேலையில கூட பிறந்தவளையே மறந்துட்டியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நல்லா இருக்கியா? என்னத்த நல்லா இருக்கிறது. நின்னா இடுப்பு வலிக்குது, நடந்தா கால் வலிக்குது. என்ன கல்யாண பொண்ணு வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா? வாங்க. என்னடா இது, நகை கடையே இங்க வந்திருக்கு, எல்லாத்தையும் இங்க அனுப்பி வச்சுட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சரி பூமிகா, எல்லாத்தையும் எழுதிட்டியாடா? எழுதிட்டேன்ப்பா. சரி எல்லாத்தையும் எடுத்து மூடி பேக்ல எடுத்து வச்சிடுறா. ஏண்டா நான் ஒன்னு கேள்விப்பட்டனே, அந்த மாப்பிளைய பேசி முடிச்ச நேரத்துல உன் ஃபேக்டரி எரிஞ்சு போச்சாமே. அது ஒரு ஆக்சிடென்ட். அத பத்தி எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்க? ஆக்சிடென்ட் எதுக்காக அந்த மாப்பிளைய பேசி முடிச்ச உடனே நடக்கணும்? பாத்துரா, நாலு நட்சத்திரம் ஜாதகம் ஜோசியம் எல்லாம் பார்த்து தானே இந்த பையனை பேசுன. ஏதாவது கிரகம் பிடிச்ச ஜாதகமா இருக்க போகுது, நம்ம வீட்டுக்கு பீட வந்துட போகுது. அப்பா, இவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன மதனி இது, வந்தது வராதுமா இப்படியா பேசுவீங்க? சரி சரி விடு அக்கா, நான் அதெல்லாம் பார்த்தா பண்ணிருக்கேன். நீ எதுவும் கலாட்டா பண்ணாம இருந்தா போதும். சும்மா வாயை மூடிட்டு இரு. நான் எதுக்குடா கலாட்டா பண்ண போறேன்? என் தம்பி நல்லா இருக்கணும், என் தம்பி குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே நான் பாடுபடுறேன். அபசகனமா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, அது என்ன ஏதுன்னு விசாரிக்க கூடவா எனக்கு உரிமை இல்ல? அக்கா, நீ சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஃபேக்டரியில இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப நாளா மக்கர் பண்ணிட்டு இருந்துச்சு. அதை நான் முன்னாடியே கவனிச்சிருக்கணும். நாளைக்கு தள்ளி போட்டுட்டே இருந்தேன், அது வெடிச்சு போச்சு. அதையே கல்யாணத்துக்கு முடிச்சு போடுற? ஏண்டா நான் என்ன உன்ன மாதிரி படிச்சவளா? படிக்காதவ தானே. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தானே நான் யோசிப்பேன். அவ்வளவு நஷ்டத்துக்கும் நம்ம ஜாதிக்காரன் தானே உன்னை கை தூக்கி விட்டுருக்கான். அது எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? நம்ம ஜாதிக்காரங்களும் அதைத்தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் பொண்ணு தரேன்னு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்ட. இந்த காலத்துல நல்லதுக்கு எங்க மவுசு இருக்கு? ஏய் கிழவி, பணம் கொடுத்தா அந்த மானு கிட்டவே நல்லவன் ஆயிடுவானா? என்ன கடத்திட்டு போய் என்ன அக்கிரமம் பண்ணா? அவனை போய் நல்லவங்கிற? என் அப்பாவை கத்தியால குத்தி கொல்ல பார்த்தான், அவனை போய் நல்லவன்னு சொல்லிட்டு இருக்க? இப்படியே பேசிட்டே போன உனக்கு மரியாதை கெட்டுரும். பூமிகா விடுமா. பின்னப்பா, வயசுக்கு ஏத்த மாதிரி பேச வேணாமா? அந்த மானம் கேட்டவனை போய் நல்லவன்னு சொல்றாங்க, இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்கலாமா சொல்லுங்க? பெரியவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். குமார் சார், கொஞ்சம் மேல வாங்க. சரிங்க சார். அக்கா, நாங்க சம்மந்தி வீட்டுக்கு கிளம்புறோம். நீ பூமிகாவுக்கு துணையாரு, வீட்டை பாத்துக்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம். ஏண்டா இவ்வளவு துணியும் நகையும் அவங்களுக்காகவா? அப்பா சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்புங்கப்பா. இந்த கிழவி கண்ணுப்பட்டா எதுவுமே விளங்காது. சார், பாப்பா இந்த பேக்லாம் எடுத்து கார்ல வை. இது எல்லாமே அதையும் எடுத்துக்கோங்க. அந்த பையன் கூட எடுத்துக்கோங்க. அதையும் கொடு. மதனி பத்திரமா இருங்க. நாங்க போய் நலங்கு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு வந்துடுறோம். அப்புறம் அவங்க வந்து பூமிகாவுக்கு நலங்கு வைப்பாங்க. வர மதனி பாத்துக்கோங்க. வரேன்டி பூமிகா, பத்திரமா இரு. பூமிகா, என்ன அத்தை ஓடி ஆடி ஓஞ்சு போய் வந்திருக்கேன். சூடா ஒரு கப் காஃபி போட்டுத்தாமா. அதுல கொஞ்சம் விஷத்தை போட்டு தரேன், குடிக்கிறியா? என்னடி சொல்ற? ஏன் இந்த வீட்ல எது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நீ போய் போட்டு குடிச்சுக்க. நான் என்ன உனக்கு வேலைக்காரியா? சும்மா காஃபி போடு அத போடுன்ட்டு. உனக்கு வேணும்னா குடிச்சுக்கோ, இல்லனா பே. அக்கா காரி ஆடின ஆட்டத்தை நீயும் ஆடுறியா? அவளை ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா ஒன்ன சும்மா விட மாட்டேன்டி, திமிரு பிடிச்சவளே. அந்த சதீஷ் ஒரு திட்டம் போட்டிருக்கான். அவன் போட்ட திட்டம் நடக்கணும். என் மனசார அவன் உன் கழுத்துல தாலி கட்டணும். தினம் தினம் உன்னை தூக்கி போட்டு அவன் மிதிக்கணும். அதை என் கண் குளிர பார்க்கணும். உன்னை சதீஷுக்கு கட்டி வச்சு உன் இடுப்பு எலும்ப உடைக்கல, நான் என் பேரை மாத்திக்கிறேன். பாக்குறேன்டி. கண்ணா, டே கண்ணா, வரமா. உங்க அப்பா எங்கடா? உள்ள இருக்கறமா.
நலுங்குக்கு போலன்னு இப்ப யாரடா அழுதா? அங்க போனா உமா அதை செய் இதை செய்யணும் உயிரை வாங்குவா. ஒரு நாளாவது அந்த வீட்டுக்கு போகாம இருக்கலாம்னா முடியுதா? இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி உயிரை வாங்குறாரோ? போக மாட்டேன் சொன்னா விட்டுறா போறாரு, தூக்கிட்டே போயிருவாரு. சரி சரி, அதை விடு. அந்த மானங்கட்ட மாப்பிள்ள என்னமோ பெருசா செய்ய போறான், நிமித்த போறான்னு சொன்ன ஒரு சத்தத்தையும் காணோம். அங்க உமா வீட்டுல நலுங்கு ரிசப்ஷன் தடபடலா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? போய் பார்த்தா தானே தெரியும். கண்டிப்பா அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மா ஹலோ மாப்ள. ஹாய் அத்தை. வாடி வாசுமதி. வாடி வாடி. ஏங்க, நலுங்குக்கு நீ மட்டும் வந்தா போதாதா? எதுக்கு இவர வேற கூட எடுத்து நல்லா வந்திருக்க? காதல விடுற மாதிரி சொல்லுமா. நாம தான் போறேன்னு சொன்னேன். இவருதான் ஆளுக்கு முன்னாடி கிளம்பி இப்படி ஜிங்கு சான் சட்டையை போட்டு நிக்கிறாரு. மாமா சுமதி, ரெடி ஆயிட்டு வந்துட்டியா? ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். நாங்க எப்போ ரெடி மாமா? என்னது, நீ வேலைக்கு போகாம ஏன் இங்க வந்திருக்க? என்ன மாமா, கிருஷ்ணா அண்ணா உங்களுக்கு சொந்தம்னா எனக்கும் தானே சொந்தம். அதனாலதான் ஒரு நாள் லீவ் போட்டேன். ஆமா ஆமா, அடிக்கடி லீவ் போட்டா விளங்கிடும். ஈஸ்வரி, நீ ரெடியா? நாங்க ரெடியாயி 1/2 மணி நேரம் ஆச்சு, நீங்க தான் லேட்டு. ரத்தனம் வரேன்னு சொன்னா அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு என்னது, இருக்கேன். ரத்னம் வரானா? என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல. என்ன அண்ணி, உங்க வாக்குவாதம் என்னைக்கு முடியாதா? வா 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 வா. எப்படி பாருங்க? நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. வா வா, உள்ள வா. சுமதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இதான் உன் பையனா? ஆமா ஆமா. good. வாடா, உட்காரு. எல்லாரும் வெளியில கிளம்பிட்டு இருக்கோம். ஒரு வாய் காஃபி கூட கொடுக்க முடியாதபடி வந்து நிக்கிறேன். அண்ணன் கிட்ட சொன்னனே, அவர் உங்ககிட்ட சொல்லலையா? அவர் எங்க சொல்றாரு? தண்ணி குடி. யாரடி? சித்தப்பா, இவரை பாருங்க. உங்களை யாருன்னு கேக்குறாரு. இப்படி ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை வந்தீங்கன்னா உங்க பேரன் கூட நாளைக்கு உங்களை யாருன்னு கேட்பான். என்னம்மா பண்றது, என் பொழப்பு அப்படி. போலீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இஷ்டம் போல சுத்த முடியுமா? மாப்பிள, நான் உங்க பொண்டாட்டியோட சித்தப்பா. இதோ உங்க மாமனாரோட சொந்த தம்பி. டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறேன். அதென்ன சித்தப்பா டிபார்ட்மெண்ட் நிறுத்துறீங்க? எங்க சித்தப்பா மெட்ராஸ் சிட்டியோட அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஏசிபியா? ஆமா. ஊருக்கே ஏசிபியா இருந்தாலும் இந்த வீட்ல இவன் சாதாரண மனுஷன் தான் மாப்ள. இவன் நான் வளர்த்த பையன். என்னத்த நீங்க? அவரோட படிப்பு என்ன, பதவி என்ன? அவரை போய் அவ இவன் பேசுறீங்க? மாப்பிள, அண்ணி எனக்கு அம்மா மாதிரி. சின்ன வயசுல இருந்தே எனக்கு சோறு போட்டு வளர்த்ததே எங்க அண்ணி தான். போலீஸ் வேலையில இருக்கிறதுனால அம்மா யாராவது பையனை வாங்க போங்கன்னு சொல்லுவாங்களா? சந்தோஷம் மாமா. இப்படி ஒரு பவர் இந்த ஃபேமிலியில இருக்குன்னு யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. மாப்பிள, இதுல என்ன பவர் இருக்கு? பின் என்ன மாமா, சும்மாவா? அவன் சாதாரண கான்ஸ்டபிள் ஃபேமிலியில வச்சுக்கிட்டு என்னென்ன பண்றான்னு தெரியுமா? இங்க என்னடானா ஏசிபி நம்ம கையில இருக்காரு. இவர் இருக்கையில என்னென்ன பண்ணலாம் தெரியுங்களா? ஹெல்மெட் இல்லாம வண்டி ஓட்டலாம், சிக்னல்ல நிக்க தேவையில்ல, சரக்கு அடிச்சிட்டு கூட வண்டி ஓட்டலாம் மாமா. இந்த லைசென்ஸ், இன்சூரன்ஸ் இதெல்லாம் தலையை சுத்தி தூக்கி வீசிடலாம். மாமா பேரை சொல்லி எல்லா இடத்துலயும் எஸ்கேப் ஆயிரலாம். என்ன சுமதி, உன் வீட்டுக்காரருக்கு மூளை வளர்ச்சி கம்மியோ? என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? மாப்பிள, என் தம்பின்னா சாதாரண போலீஸ் நினைச்சிட்டீங்களா? ஸ்பெஷல் போலீஸா மாமா? ஆமா, ரொம்ப ஸ்பெஷல். இது வரைக்கும் லஞ்சம்னு ஒரு பைசா வாங்காதவன், தப்பு செஞ்சவன் சொந்த அப்பனாவே இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டான். பொதுவா ஸ்ட்ரிக்டான போலீஸ்னா திருடன் தான் அலறுவான். ஆனா இவன் பேரை கேட்டா போலீஸே அலறும். இவனை வச்சுக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுறீங்க? வணக்கம் சார். இத பாருங்க மாப்பிள, இப்ப நீங்க வரிசையா சொன்னீங்களே கிரைம், அதுல ஒண்ணு செஞ்சா கூட உங்களை தூக்கி உள்ள போடுற முதல் நானா தான் இருப்பேன். சட்டத்துக்கு முன்னால நான் சட்டத்தை மட்டும்தான் பார்ப்பேன். இங்க பாருங்க, நீங்க பாட்டுக்கு எங்க சின்ன மாமனார் ஏசிபின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் செஞ்சுட்டு வந்து நிக்காதீங்க. அப்புறம் நான் ஜாமீன் எடுக்க கூட வரமாட்டேன். சரி ரத்னம், காஃபி சாப்பிடுறியா சொல்லு, 2 நிமிஷத்துல போட்டு கொண்டு வந்துடுறேன். அண்ணே, அதெல்லாம் வேண்டாம். நீங்க எங்க கிளம்பிட்டு இருக்கீங்க? முதல்ல அங்க போயிட்டு வாங்க. காஃபி என்ன, உங்க கையால சாப்பாடே சாப்பிட்டு போறேன். டேய், கிருஷ்ணன் வீட்டு கல்யாண விசேஷம்டா. இன்னைக்கு சரவணனுக்கு நலுங்கு வைக்கிறாங்க. வாயன் போயிட்டு வந்துருவோம். இல்லண்ணே, நீங்க போயிட்டு வாங்க. எனக்கு இன்னைக்குதான் ப்ராப்பரா ஏரியா தர்றாங்க. நான் போய் வேலையை கவனிக்கிறேன். இங்கதானே தங்க போற? இல்லண்ணே, லாட்ஜில் தங்கி இருந்தேன். காலையில கோட்ரஸ் கொடுத்துட்டாங்க. நான் அங்க போயிருவேன். அப்ப நான் கிளம்புறேன். உன்னெல்லாம் என்னன்னு சொல்றது? அண்ணன் வீடு இங்க இருக்கு, நீ என்னடானா லாட்ஜ் குவார்டர்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அண்ணே, இந்த சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப கிளம்புங்க. அண்ணே, போயிட்டு வரேனே. வாப்பா. வரேனே. சரிப்பா. சுமதி, நான் கிளம்புறேன். சித்தப்பா. இந்த குழந்தைக்கு ஏதாவது வாங்கி என்ன கொடு. சித்தப்பா? என்ன மாமா நீங்களும் லஞ்சம் கொடுக்குறீங்க? பணம் கொடுத்தா அது லஞ்சமா? அண்ணன் வீட்டுல உங்களை பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. குழந்தைக்கு ட்ரெஸ் எதுவும் எடுத்துட்டு வரல. அதான் இந்தாங்க, நீங்களே பார்த்து குழந்தைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. பட்டுமா? அண்ணா, போயிட்டு வரேனே. பாப்போம். சரி, சுமதி, வாங்க, நம்மளும் அண்ணா, எப்படி பத்திரமா இருக்க? போயிட்டு வாப்பா. சரி, நான் கிளம்புறேன்டா. டைம் ஆயிடுச்சு.
ஜோ 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 என்னடா செல்லம் ஆ? நீ கப் சாப்பிட்டியா? நீங்க சாப்பிடுங்க. சுசிலா விளக்க ரெடி பண்ணிட்டியா? ஏய், பாத்ரா வேலை செய்ய விடுறா. இது எப்படிங்க? டேய் திலீபா இங்க வா போனே நோண்டிட்டு இருக்காத வந்து சேர் வா வேலை செய்யறாங்க. சுசிலா விளக்க நல்லா தொட பளபளன்னு இருக்கணும். அது எடுத்துட்டு போ. அம்மா நான் ஏதாவது செய்யணுமா? ஒண்ணு வேண்டாங்க. பூமிகாவுக்கு நலுங்கு வைக்க போக எல்லா ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஐயோ கிருஷ்ணா போறதுக்கு வேன் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன் கிருஷ்ணா, இன்னொரு half an hourல வந்துரும். வந்துருமா? சரிங்க. யானி அவங்க இப்ப செய்முறை செய்யறேன்னு சொன்னாங்களே அது மாப்பிளைக்கு மட்டும் தானா? புரியலையே, எதுக்கு கேக்குற? இல்ல எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறேன்னு சொன்னாங்களே அதான் கேட்டேன். புத்தி எங்க போகுதுன்னு பாரு. எல்லாம் எடுத்து கொடுக்கற நேரத்துல கரெக்டா எடுத்து கொடுப்பாங்க. அதுக்குள்ள என்ன ட்ரெஸ்ன்னு வேலி பாப்பையா? டேய் மாமா வந்துட்டாங்க. சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க. வாங்க வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்கண்ணே. வாங்கண்ணா. வாங்க சம்மந்தி. என்ன சம்மந்தி வீடே கல்யாண கலை கட்டுது. என்ன சம்பந்தி எல்லா ஏற்பாடு முடிஞ்சுதா? எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நலுங்க ஆரம்பிச்சிடலாமா? கண்டிப்பா ஆரம்பிச்சிடலாம். வாங்க, வாங்க. மல்லிகா, அதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்த பொருள்லாம் அவங்க கிட்ட கொடுத்துடலாமே. ஆமாங்க சம்மந்தி, இது உங்களுக்கு உங்களுக்கு சிம்பிளா இருந்தா தானே பிடிக்கும். அதான் மெல்லிசா ஒரு செயின் வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லா இருக்கா பாருங்க. வாங்கிக்கோங்க. அழகா இருக்கு சம்மந்தி. ரொம்ப சந்தோஷம். கவிதா, இந்தம்மா இது உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. நீங்க என்ன வாங்கினாலும் நல்லதானமா இருக்கும். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வச்சுக்கோ. ஏ அவந்திகா, இங்க வா. நீ ஏதோ நெக்லஸ் கட்டியாமே, அதான் பூமிகா உனக்காக செலக்ட் பண்ணி கொடுத்தா. இந்தா நல்லா இருக்கா பாரு. மா என்னம்மா இது? நான் கல்லு வச்சதே கேக்கல. எனக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது. நான் சொல்லல, எதை வாங்கினாலும் நொட்டம் சொல்லுவானே. ஏமா நீயே வந்து செலக்ட் பண்ணிருக்கணும். சரிடி, இப்ப இதை போட்டுக்கோ. அடுத்த வாட்டி நீயே கடைக்கு போய் உனக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கோ. என்ன ஓகேவா? சரி. ஈஸ்வரியணி இந்தாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க. எனக்கு எதுக்கு அவந்திக்காமா இதெல்லாம்? பரவாயில்ல, நீ நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. என்ன ஒரு 2 சவரன் இருக்குமா? 4 சவரன். நீ சுசீலா இந்த எனக்குமா வாங்கிட்டு வந்தீங்க? பின்ன நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதுவும் 4 சவரனா? 5 சவரன். 4 சவரன்ல இந்த டிசைன் கிடைக்கல, அதான் 5 சவரன் வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. கண்ணன், சுமதி வா. வாடி கண்ணன் இந்தாப்பா. எனக்கு பிடிச்சிருக்கா பாரு. பிடிச்சிருக்கு. வைக்கா சுமதி வா. நல்லா இருக்கா? எனக்கு எதுக்கு ஆண்டி இதெல்லாம்? பரவாயில்லடா, பிடிச்சிருக்கா உனக்கு? பிடிச்சிருக்கு. ஏய் நம்ம குழந்தைங்க மேல தூங்கிட்டு இருக்கான். ஏன்? மூஞ்ச பாரு. அவனைய தூக்கிட்டு வந்திருந்தா அவனுக்கு ஒரு செயின் கிடைச்சிருக்கும்ல. வாயை வச்சு சும்மா இருக்கீங்களா? இது மட்டும் அப்பா காதுல விழுந்தது, இங்க வச்சு உங்களை அசிங்கப்படுத்திடுவாரு. பரவாயில்லையா? இல்லடி, செயின் போச்சுல்ல. உனக்கு நகை வேணும்னு கத்தி கூச்சல் போடுறா. ஏண்டா? சரி
சரி எதுக்குடி சரி அழுறான் அவன்? சுசீலா. என்னடி என்னம்மா, ஆச்சு? என்னாச்சு இல்லங்க குழந்தைக்கு? இந்த செயினை பார்த்ததும் எனக்கும் செயின் வேணும்னு அழறான். என்ன புள்ள நீ பேசாம இருடா. அப்படி வாயில போட்டேன் ஏமா ஏமா அடிக்காதம்மா எல்லாரும் என்ன குழந்தை போட்டு நினைப்பாங்க? அடிச்சிட்டு இருக்க இங்க வாடா இங்க வாடா அழாத இங்க வா. தம்பி இங்க வா உனக்கு என்னடா வேணும் செயின் தானே இரு தாத்தா கேட்டு தரேன் அழாத அழக்கூடாது அழாத என்ன அழாதப்பா. தாத்தா செயின் தரேன் அண்ணே இந்தா. சின்ன பையன் ஏதோ தெரியாதனமா கேட்டானே கொஞ்ச நேரம் ஆகட்டும் நானே கழட்டி தந்துடுறேன். சின்ன இல்ல பையன் இல்ல தானே. இல்லண்ணே கைட்டு கொடுக்க தேவையில்ல அவனை நிரந்தரமா இதை போட்டுக்க சொல்லுங்க வச்சுக்க போ சந்தோஷமா இரு ஏன்டா இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்துற? பேசாம போட அந்த பக்கம். சுசீலா, அவனை புள்ளையா நீ? அடிக்காத. போ. சரி சரி அழாத. அப்பா என்னப்பா இது சின்ன பையனுக்கு எதுக்கு நகையெல்லாம் கொடுக்குறீங்க? அப்படியே கேட்டு அழுதாலும் கவரிங் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல. அது இல்லம்மா இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை கூட மனசு நோக்க கூடாது அதான் முக்கியம் நகையும் பணமுமா முக்கியம் உங்க எல்லாருக்கும் திருப்தி தானே திருப்தி தான் அவந்திக்காமா. என்ன நம்ம கண்ணனுக்கு பெரிய உடம்பா, அதான் கழுத்துல இருக்கிற சின்ன செயின் தெரியவே இல்ல, அவ்வளவுதான். அத்த என்ன பேசுறீங்க? கண்ணனுக்கு எதுக்கு செயின்லாம்? இந்த பாருங்க, சுமதி வீட்டுக்காரரு எவ்வளவு டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணி மைனர் மாதிரி இருக்காரு. அவருக்கே கழுத்துல ஒண்ணும் இல்ல, கண்ணனுக்கு செயினா? பேசாம அந்த செயினை கழட்டி சுமதி வீட்டுக்காரருக்கு கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா கண்ணனுக்கு செயின் சுத்தமா செட்டே ஆகல. இதுவும் நல்ல ஐடியா தான். திலீபன், நட்ராஜ், பிரபா இவங்க எல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. உனக்கு எதுக்குடா நகைலாம்? டேய் கைட்டி குடுறா. அப்பா நானும் அதான்ப்பா நினைச்சேன் இதை சும்மா கழுத்துல போட்டுட்டு அப்படியே எரிச்சலா நான் கழட்டி கொடுத்துறேன்ப்பா நல்லா இருக்குல்ல? இதையும் வச்சுக்கோ அப்பாடா ஒரு வழியா நகை விஷயம் முடிஞ்சு போச்சு. சம்மந்தி எல்லாருக்கும் Dress இந்த பேக்ல இருக்கு. பார்சலே அவங்க உங்க பேரை எழுதி வச்சிருக்கோம். நீங்க கொடுத்துறீங்களா இல்ல நாங்களே கொடுத்துட்டுமா? கொடுத்துடலாம் சம்மந்தி. ஆனா எதுக்கு இவ்ளோ செலவு பண்றீங்கன்னு என்னால கேட்காம இருக்க முடியல. பொண்ணு என்னோட பொண்ணு வேற யாருக்கு செய்யறேன்? என்னோட பொண்ணுக்கும் என்னோட சொந்தத்துக்கும் தானே செய்யறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அது இல்ல சம்பந்தி, மத்த நேரமா இருந்தா பரவாயில்ல. இப்போ உங்க ஃபேக்டரி வேற எரிஞ்சு போச்சு, எக்கச்சக்கமா நஷ்டமா இருக்கு. இந்த சமயத்துல இவ்வளவு செலவு பண்ணணுமான்னு தான் அவ கேக்குறா. நஷ்டம் என்னவோ 4-5 கோடி தான். இதை சமாளிக்க ஒரு 4 மாசம் ஆகும் அவ்வளவுதான். ஆனா பிள்ளையோட கல்யாணம் வாழ்க்கையில ஒரு தடவை தானே வரும். அதை செலவழிக்கிறதுல தானே நம்ம சந்தோஷமே இருக்கு. விடுங்க சம்பந்தி. கிருஷ்ணா இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. இன்னும் மாப்பிள்ளைக்கு நலங்க முடியல. முடிச்சிட்டு அங்க போய் பொண்ணுக்கு வேற நலங்கு வைக்கணும். லேட் பண்ணாம சரவணனுக்கு நலங்கு வைக்க ஆரம்பிச்சிருவோம். தாராளமா ஆரம்பிச்சிடலாம். மாப்பிள்ளைக்கு பிரேஸ்லெட் செயின் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. அது அவருக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும். ஆமா மாப்பிள்ளை எங்க? இந்த இப்பதான் மாமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேல போனா. நவனை போய் கூட்டு வரவா? இரு இரு இரு, நானே கூப்பிடுறேன். டேய் சரவணா, வாங்க மாப்பிள்ளை வாங்க. மல்லிகா அது கூட இந்தாங்க. மாப்பிள்ளை உங்களுக்காக டைமண்ட் பிரேஸ்லெட், டைமண்ட் மோதிரம், ரொம்ப உறுத்தாம மெலீசா ஒரு செயின் பிடிச்சிருக்கா பாருங்க, பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கு மாமா. என்ன மாப்பிள்ளை சரியா பார்க்காம சொல்றீங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க. அதை எதுக்கு பார்த்துக்கிட்ட? எல்லாம் இருக்கிற அளவுல போதும். என்னாச்சு? மாப்பிளைக்கு ஏதாவது குறையா? ஏன் இப்படி இருக்காரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்மந்தி. ஆமா சம்பந்தி, ஐ திங்க் பிசினஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கான். அப்பா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நேத்துல இருந்து சரவணன் இந்த மேரேஜ் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? என்னங்க இது?